தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மகிழ்ச்சி உமக்கே. பிரிவு 23 இறை வார்த்தைகள் 35 43 முடிய. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரன் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவர் சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களை காப்பாற்று என அவரை பரிந்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாயிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயலுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலளித்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசுவிடம், நீர் இன்று என்னோடு பேரவை வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய ஒரு நிறைவு ஞாயிறாக அனைத்துலகத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு என்ற அருமையான இந்த பெருவிழாவை இந்த நாளிலே நாம் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இயேசுவே என்றென்றும் அரசாள்பவர், இயேசுவே நம்முடைய படைப்பனைத்திற்கு முதலானவர், இயேசுவே நமக்கு அன்பின் அரசர், இரக்கத்தின் அரசர், நீதியின் அரசர், உண்மையின் அரசர் என்பதை இந்த விழாவானது நமக்கு இன்றைக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுவை எப்படி நாம் ஒரு அரசராக எப்படி நாம் புரிந்து கொள்வது? இயேசு அரசரா? அவருக்கு படைவீரர்கள் உண்டா? அவருக்கு அரண்மனை உண்டா? என்று பல்வேறு கேள்விகள் நமத்திலே எழக்கூடும். ஆனால் இயேசுவை அன்பின் ராஜா, இயேசுவை நம் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ராஜா என்று அன்போடு அழைக்கின்றோம். இந்த உலகத்தை எல்லாம் இன்றைக்கு சர்வாதிகம் படைத்து இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டு நடத்தக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு. தாழ்ச்சியோடும் பண்போடும் பாசத்தோடும் பகிர்வோடும் ஒற்றுமையோடும் அன்புறவோடும் இந்த உலகத்தை அரவணைப்பவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். இந்த விழா எப்பொழுது தொடங்கப்பட்டது என்று சொன்னால், ஏறக்குறைய முதல் உலகப் போர் முடிந்த அந்த காலங்களிலே 1925ஆம் ஆண்டு 12ஆம் பத்தினாது இந்த நாளை நவம்பர் மாதத்துடைய இந்த 25ஆம் இந்த நாட்களை நாம் இயேசுவே அனைத்துலகத்தின் அரசர் என்று நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார். காரணம், அதிகாரத்துவம். அது முதல் உலகம் பிறந்த ஹிட்லருடைய அந்த ஒரு ஆதிக்க ஆட்சி அதிகாரத்தால் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டனர், அநேக யூதர்கள் கொல்லப்பட்டனர். எங்கும் அடக்குமுறை, எங்கும் ஆணவம், எங்கும் இருமாப்பு, எங்கும் அகங்காரம் போன்ற தீமைகள் இந்த சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கும் அதிகாரத்தால் அடிமையாக்கப்பட்ட மக்கள், அநேக மக்கள். அந்த சூழ்நிலையிலே இயேசுவே நம்ம ஒவ்வொருவருக்குமே அரசர், இந்த உலகத்தினுடைய அரசர். இயேசு ஆண்டவர், அவர்தான் நம்முடைய மீட்பர், அவர்தான் நம்முடைய இரட்சகர் என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே திருத்தந்தை 12ஆம் கோஸ் அனூஸ் என்ற அந்த அருமையான ஒரு திருத்துது மடலை அவர் வெளியிடுகின்றார். அதன் வழியாகத்தான் இந்த விழா 1925 2025 எனக்கு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த இயேசுவே அரசர், அனைத்துலகத்துக்கும் அரசர் என்ற பெரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அறிக்கையிட்டிருக்கின்றார் திருத்துது மடலிலே. அதைத்தான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகிறோம். ஆக இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு ஒரு 100 ஆண்டாக நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசுவே என்றென்றும் அரசர், இயேசுவே நம்மை ஆள்பவர். இதைத்தான் முதல் வாசகத்திலே பார்க்க 2 சாமுவேல் புத்தகத்திலிருந்து தாவீதை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இஸ்ராயேல் மக்களுடைய ஒரு அரசராக எதிர்பார்த்து திருப்பொழிவு செய்கின்றார். எல்லாம் இஸ்ராயேல் மக்களுடைய 10 குலங்களுமே வந்து எப்ரோனிலே ஒன்று கூடி, தாவீது அரசர், உண்மையின் அரசர், நம்மை வழிநடத்தக்கூடியவர், அன்பால் இரக்கத்தால் கனிவால் பாசத்தால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர்தான் தாவீது என்று தாவீதிடத்தில் வந்து ஒரு உடன்படிக்கை, ஒரு புதிய உடன்படிக்கை அரசர் என்பதை இந்த முதல் வாசகமானது நம்ம ஒவ்வொருவருக்குமே வெளிப்படுத்துகிறது. இதைத்தான் பார்க்கிறோம். தாவீது வழியாக இந்த குலமானது நீதியின் தலைவொன்று தோன்றும். தாவீதினுடைய வழிபரவிலே இயேசு ஆண்டவர்
பிறப்பார் எனப்பட்ட செய்தி இந்த தாவீது என்னென்னும் அரசர் என்ற ஒரு உண்மையை இந்த முதல் வாசகமானது இன்னைக்கு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. காரணம், அந்த இஸ்ராயல் மக்களிடையே ஆண்டவர் நோவாவிடத்தில் ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டார். சீனாக்களிலே மொய்சனோடு உடன்படிக்கை கொண்டார். அதே சமயத்திலே ஒரு புதிய உடன்படிக்கையாக தாவீதிடத்திலே ஆண்டவர் இந்த இஸ்ராயல் மக்களை நீ வழிநடத்தி, நீயே இந்த இஸ்ராயல் மக்களுடைய ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ராயலுக்கு தலைமை தாங்குவாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலைமைத்துவத்தை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார், அர்ப்பணிப்பு செய்கின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள், தாவீதுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். தாவீது இஸ்ராயல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுகின்றார், வல்லமையை பெறுகின்றார். கோலியாத்தை வென்றார், வலிமைமிக்க அந்த கோலியாத்தை வென்றார். அந்த அளவுக்கு மிகவும் ஒரு ஆற்றலோடும் மிகுந்த யுக்தியோடும் மிகுந்த இறை ஞானத்தோடும் இருப்ப அந்த தாவீதை கரங்களிலே ஆண்டவர் இந்த ஒரு புதிய உடன்படிக்கை வழியாக இந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றலை, சக்தியை அவர் கொடுக்கின்றார். இதைத்தான் இந்த இரண்டாம் வாசகமானது இயேசுவே நம்முடைய ஒப்புரவுடைய அரசர் என்பதை பவுலடியார் அருமையாக குறிப்பிடுகிறார். கொலோசிய மடலிலே பார்க்கிறோம், இவர் கற்புலனாகாத கடவுளுடைய சாயல், படைப்பனைத்திற்கும் தலைப்பேறு. இயேசுவே நம் ஆண்டவர், இயேசுவே நம் மீட்பர், அனைத்தும் இவர் வழியாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கற்புலனாகாதவை இன்னும் கற்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் இன்னும் தலைமை தாங்குவோர் ஆட்சியால் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவருமே இயேசுவால் படைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை ஒரு உண்மையின் செய்தியை குறிப்பிடுகின்றார். இயேசுவே நம்மளுக்கு பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர், நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்பதையும் இந்த நாளிலே அருமையாக வெளிப்படுத்துகின்றார் பவுலடியார். காரணம், இயேசுவை இந்த ஒரு அரசத்துவத்திலே தன்னை பார்க்கின்றார். அந்த அளவுக்கு இயேசு ஒரு அரசராக பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலே இயேசுவே ஆழ்பவர், இயேசுவே இந்த படைப்படைத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடியவர், இயேசுவே படைப்படைத்திற்கும் ஒரு தலைப்பேர் என்பதையும் சொல்லுகின்றார். பாருங்கள், இந்த உலகளாவிய கிறிஸ்துவிலே, இந்த ஒரு காஸ்மிக் இந்த கிறிஸ்துவிலே நாம் எல்லோருமே பங்கெடுக்கின்றோம். அனைத்து கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக இயேசுவிலே நம்பிக்கை கொள்கிற ஒவ்வொருவருமே மீட்கப்படுவார்கள். அதுவும் இந்த நவம்பர் மாதத்தில் இறந்ததற்காக நாம் ஜெபிக்கின்றோம். நிச்சயம் உயிர்த்தெழுவார்கள் என்ற நம்பிக்கை திருவை நாம் கொடுக்கின்றது. அல்லாத்தை இந்த மாதத்திலே ஆண்டவர் இயேசுவே அரசர் என்ற பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் அனைவருமே விண்ணுலை மண்ணுலவை அனைத்தையும் அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவிழம் கொண்டார் என்று சொல்லுகின்றார். இயேசுவே ஒப்புரவின் அரசர், நம்மை இணைப்பவர், நம்முடைய பாவங்களை மன்னிப்பவர், நம்மை ஏற்றுக்கொள்பவர் என்பதை அருமையாக குறிப்பிடுகிறார் பவுலடியார் கொலோசிய மக்களுக்கு. அதே சமயம் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவே என்றென்றும் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்க அந்த நிலையிலே அந்த வெள்ளக்கல்லன் கெட்ட கல்லன் என்று சொல்வார்கள், அதில் ஒருவர் மாறி ஒருவர் குறைப்படுத்துகின்றார்கள், ஏளனப்படுத்துகின்றார்கள், பரிகாசம் செய்கின்றார்கள். இயேசு சிலுவையில் யூதரை அரசாக உன்னை நீ காப்பாற்றிக் கொண்டு கேலி செய்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். எப்படி இருக்கும் இயேசுடைய நிலையை பாருங்கள். சிலுவையிலே தொங்கி உயிர் விட்டு வரக்கூடிய அந்த நிலையிலே இத்தனை பேருடைய பரிகாசம், ஏளனம், அவமானம் தாங்க முடியவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே பார்க்கிறோம், அந்த ஒரு கல்லர் கேட்கிறார் இயேசுடத்திலே, ஆண்டவரே இயேசுவே, நீ ஆட்சியினை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்று நம்பிக்கையோடு கேட்கின்றான். பாருங்கள், இயேசு அரசுரிமையோடு வருவார். நிச்சயம் இயேசுடைய இரண்டாம் வருகைக்கு நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். கேட்கிறார் இயேசுவே என்று இயேசுவை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். பாருங்கள், எத்தனையோ பேர் வந்தார் இயேசுடத்திலே, பரிந்துரைத்தார்கள், இயேசுடத்திலே வல்லமையை பெற்றார்கள். அவர் உரிமையோடு கூப்பிடுகின்றார். இயேசுவே, நீ அரசுரிமையோடு வருகிற பொழுது நிச்சயம் அவனுக்கு தெரிகிறது, இவர் வல்லமை நிறைந்தவர், இவருடைய ஆட்சி இந்த உலகத்துக்குரிய ஆட்சி அல்ல, உலக போக்கிலான வாழ்வு அல்ல, மாறாக இயேசு அரசுரிமையோடு வருவார் என்று சொல்லுகிற பொழுது உண்மையின் இரக்கத்தின் அன்பின் அரசை இந்த உலகத்தில் அவர் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறார். என்னை நினைவில் கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நினைவு கொள்கின்றார். அவர் உடனே சொல்லுகிறார், இன்றே இப்பொழுதே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பா என்று சொல்லுகிறார். இந்த மோட்சத்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். நிச்சயம் எனக்கு மோட்சம் கிடைக்குமா, எனக்கு வான்வீடு கிடைக்குமா என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்படியாக ஆண்டவனை மோட்சம் கொண்டு போய் சேர்ப்பாரா என்று அங்கலாய்க்கிறோம். பாருங்கள், ஒரு சிறிய ஒரு அந்த நம்பிக்கையினால் வரும்பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் அவரை உடனே அவருக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லக்கூடிய அடுத்த நிமிடமே நம்மை அழைத்து செல்லக்கூடிய நம்ம ஆண்டவர் இயேசு என்றென்றும் அரசராக இருக்கிறார். அன்பை வாரி வழங்குகின்றார். நம்ம ஒவ்வொருவருக்குமே இரக்கத்தை, கனிவை கொடுக்கின்றார். அவருடைய பிறப்பில் கூட பார்க்கிறோம், மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறக்கிறார். அதான் இயேசுடைய அந்த தாழ்ச்சி, அந்த ஒரு எளிமை, அதான் இயேசுடைய அந்த பிறப்பிலே அந்த எளிமைத்துவத்தை பார்க்க அப்படிப்பட்ட ஒரு அரசராக இருக்கிறார். உலகப்போக்கான அரசர் அல்ல,
மாட மாளிகையிலே அல்லது பகட்டான ஒரு ஆடம்பரமான வாழ்வில் இருக்கிற இயேசு அல்ல. உலகத்துக்கு சுட்டி காட்டுகிறார் தாழ்ச்சியின் அரசர், எளிமையின் அரசர், அன்பின் அரசர், இரக்கத்தின் அரசர், கனிவின் அரசர் என்பதை தன் பிறப்பு வழியாக குடிசையிலே மாட்டு தொழுவத்திலே இயேசுடைய பிறப்பை பார்க்கிறோம், அவருடைய பணிவாழ்வை பார்க்கிறோம். ஏழைகளோடு ஏழையாக அவர் சர்வராயிருந்து நமக்காக ஏழையானார் என்று பவுலுடைய 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இயேசுவே என்றென்றும் அரசராக இருக்கின்றார். அவருடைய அந்த எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிந்து கொண்ட அந்த நற்பண்புகளால் உடன்படிக்கை உறவை நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். தாவீதோடு செய்த அந்த உடன்படிக்கை இன்று இயேசு நம் மீதும், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்ற ஒரு உடன்படிக்கையிலே நம்மை வாழ இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். இயேசுவே எனக்கு தலைவர், இயேசுவே எனக்கு ஆண்டவர், இயேசுவே எனக்கு மீட்பர், இவராலன்றி வேற எவராலும் நமக்கு மீட்பு இல்லை, இயேசு ஒருவரால் தான். இயேசுடைய அந்த அரச பண்பு தாழ்ச்சி தான், பெருமைதான். தன்னையே தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அத்தகைய நற்பண்புகளால் அவர் உருவாக்கப்பட்டார். அதான் இயேசுடைய வாழ்வில பார்க்கிறோம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கூட அவ்வளவு வேதனைப்பட்ட நிலையிலும் இயேசு மீட்பை கொடுக்கின்றார். இயேசுவை அரசராக என்றென்றும் அனைத்துலகத்திற்கு அரசராக கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே, அதுவும் 1965 அறிவிக்கப்பட்டு 2025 நூற்றாண்டு விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவே இன்றைக்கு அரசர், என்றென்றும் வாழ்பவர். நம் ஒவ்வொருவருக்கும் அன்பையும் இரக்கத்தையும் கனிவையும் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே இயேசு கொடுக்கின்றார். ஆகவே இந்த பொதுக்காலத்துடைய இந்த இறுதி இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை போற்றுவோம். இயேசுடைய அந்த அரச பண்புகள் நம் ஒவ்வொருடைய வாழ்விலுமே, நம்முடைய குடும்பத்திலுமே. இன்னைக்கு தலைவராக இருக்கிறோம், ஒவ்வொரு பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக, இன்னும் பல்வேறு பொறுப்புகளில் பங்கேற்பு திருவையாக இருக்கிறோம். நம்முடைய கடமைகளை இன்றைக்கு நாம் சரிவர இயேசுவை ஒரு அடித்தளமாக கொண்டு, இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு என் வாழ்க்கையில நான் செயல்படுகிறேனா? எனக்கு எளிமை உண்டா? கனிவு உண்டா? இரக்கம் உண்டா? பண்பு உண்டா? ஒற்றுமை என்ற உணர்வு உண்டா? கேட்டு பார்ப்போம். இந்த நாளில் இயேசுடைய அந்த அரசர், அந்த தலைமைத்துவ அந்த பண்புகளிலே இன்றைக்கு நாம் எல்லோருமே அது எதிர்நோக்கி பயணிகளாக திருவை இன்றைக்கு இறையாட்சி இன்றைக்கு படைப்பதற்கு ஆண்டவர் அருமையான ஒரு அடையாளத்தை, கருவியை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். அப்ப அந்த இறையாட்சியை படைக்க வேண்டும் என்றால் இயேசுடைய நான் பிள்ளைகளாக மாற வேண்டும். இயேசுடைய அந்த சீடத்துவத்திலே நம்ம எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். அதிகாரத்தில் அல்ல. இன்னைக்கு எங்கும் அதிகாரம், எங்கும் பகட்டான வாழ்வு, எங்கும் பெருமை தான் எங்கு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த எண்ணங்கள் இயேசுவோடு ஒப்பிடுவது நிச்சயம் நம்ம வாழ முடியாது. இயேசுடைய பண்பை, இயேசுடைய விழுமியங்களை, மதிப்பீடுகளை நாம் ஒவ்வொருவருமே வாழ்வாக்க இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர் என்பதை அறிந்து இயேசுடைய அரசு அந்த தலைமைத்துவத்திலே அவருடைய வழிநடப்பவர்களாக சீடர்களை பாதைகளை கழுவினார் என்பதை பார்க்க அந்த அளவுக்கு தாழ்ச்சியோடு வெறுமையோடு ஆனால் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் மீட்க அன்போடு அழைக்கின்றார். நவம்பர் மாதத்திலே 200க்காக இந்த மாதத்திலே இயேசுவோடு நாம் பயணிப்போம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவங்கள் அனைத்து நீங்கி எவ்வாறு முதல் வாசங்களோடு புதிய உடன்படிக்கையின் அரசராக தாவீதை ஏற்படுத்தியது போல 2ஆம் வாசகத்தில் இயேசுவே ஒப்புரவின் அரசர் என்பதை பவுலுடையார் சொல்வது போல நற்செய்தியை பார்க்கிறோம். இந்த நல்ல கலை ஆண்டவரிடத்திலே நீ அரசுரிமையோடு வருகிற பொழுது என்னை நினைவு கொள்ளும் என்று கேட்டது போல ஒவ்வொரு நாளும் இயேசு நம்மை அன்போடு அழைத்துச் செல்கின்றார். விண்ணக வாழ்வுக்கு, நிறைவான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் என்பதே இயேசுடைய தலைமைத்துவத்திலே நாம் எல்லோருமே அவரே நமக்கு ஆயன். ஆண்டவர் என் ஆயன், எனக்கு என்ன குறைவு என்று திருப்பால் 23 சொல்வது போல இயேசுவே ஆயனாக, இயேசுவே ஒளியாக, இயேசுவே வாழ்வாக வருகின்றார். அவரை நோக்கி பயணிப்போமா? ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே அனைத்துலகத்தின் அரசர் என்ற பெருவிழாவிலே நாங்கள் மகிழ்வோடு ஒன்று கூடி தலைமைத்துவத்திலே இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நாங்கள் திருச்சபையுடைய தலைவர்களை, இன்னும் குடும்பத்தில் இருக்கிற இன்னும் ஒவ்வொரு மக்களையும் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, இதை நாங்கள் ஒவ்வொருவருமே எளிமையிலும் தாழ்ச்சியிலும் நட்புறவிலும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் அன்பு, நீதி, சமத்துவ, சகோதரத்துவ உலகம் படைக்க எங்களுக்கு இரு கிருபையை, ஆசீர்வாதங்களை இந்த நாளில் கொடுக்கும்படியாக, குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக யூடியூபிலே ஜெபிக்கிற அநேக குடும்பங்கள் தங்களுடைய குடும்பத்திலே இந்த இருக்கின்ற நற்பண்புகளால், நல் விடுமைகளால் எல்லோரும் கட்டப்பட இல்லை நோக்கி அந்த திறமையை நோக்கி நாங்கள் பயணிக்க எதிர்நோக்கி பயணிகளாக அனைவரையுமே நாங்கள் அன்போடு அரவணைத்து செல்லக்கூடிய மக்களாக என்றும் இறை நம்பிக்கையிலே வாழ உடைய கிருபையை இயேசுவே அரசர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பண்புகளையும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி, வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.